Hello students, welcome to Kalvi Code. இந்த வீடியோல 11th standard maths chapter 10 differential calculus exercise 10.2ல 18th sum solve பண்ணலாம். y equal to sin x degree. x power 0 கிடையாது, x degreeன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா நம்மளுக்கு இங்க டிகிரீஸ்ல இருக்கு. ஓகேவா? x degreeன்னு இருக்கு. இப்போ 90யா 30யா 45யா அந்த மாதிரி கூட இல்ல. x degree சம் டிகிரியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிகிரியில் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டிகிரியை எக்ஸ் டிகிரின்னு இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியனா என்ன பண்ணணும், மாற்றணும். ஓகே, டிகிரி என்னவா மாற்றணும், ரேடியனா மாற்றணும். சரிங்களா? எப்படி டிகிரியை ரேடியனா மாற்றுறது அப்படின்னா, இப்போ எக்ஸ் டிகிரி இருக்கா, இதை நான் ரேடியனா மாற்றணும். வெறும் டிகிரி இல்லை, எக்ஸ் டிகிரி, அதான் 90 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? எக்ஸுக்கு பதில் என்ன வேணாலும் வரலாம். நான் அந்த டிகிரியை மாற்றணும்னா 5/180 பிராக்கெட்ல எக்ஸ், அதாவது மல்டிபிளிகேஷன்ல எக்ஸ்ன்னு அர்த்தம். இங்க என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படி எழுதணும். இது ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண சொல்லி ஏதாவது டிகிரிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ரேடியனா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா, எக்ஸ் டிகிரி அப்படின்னு இருக்கிறதுனால இது ஜெனரல் ஃபார்முலா 5/180. இப்போ இது ரேடியனா மாறிடுச்சு. சரிங்களா? இன்டூ இங்க என்ன வேல்யூ இருக்கு, சப்போஸ் 90 இருந்தா 90, 30 இருந்தா 30. ஓகேங்களா? இப்போ இது ரேடியனா மாறிடுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ இன்னும் ஈஸியா போடும். இப்போ 90 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் என்னவா மாற்றணும், ரேடியனா மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், 5/180 கம்பல்சரி எழுதணும். சரிங்களா? இன்டூ எக்ஸ் போட்டோமா, இங்க 90 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், 90 போடணும். ஓகே, ஸோ இதுதான் டிகிரியை ரேடியனா மாத்துறதுக்கான ரூல். இப்போ நம்ம என்ன எழுதலாம், y equal to sin x டிகிரிக்கு பதில் என்ன எழுதலாம், 5/180 இன்டூ எக்ஸ்ன்னு எழுதலாமா, 5/180 இன்டூ எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நார்மலா நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இங்க எக்ஸ் தானே இருக்கு. ஸோ dy/dx ஈக்குவல் டு சைன், இது எல்லாத்தையுமே எக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் எக்ஸ் கிடைக்குமா, காஸ் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ், இது அப்படியே எழுதிடணுமா. ஸோ 5/180 இன்டூ எக்ஸ் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 3x இன்டூ டிஎக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்ன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 3x தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணுவோம், 3xனா 3ன்றது கோஎஃபிஷியன்ட், எக்ஸை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்குமா. ஸோ 3 இன்டூ 1 3 காஸ் இன்டூ 3x 3 cos 3x. அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் என்ன பண்ணணும், தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இது கான்ஸ்டன்டா, ஸோ இது என்ன ஆகும், அப்படியே வந்துடும். 5/180 இன்டூ எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸால் தானே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 1. therefore dy/dx equal to, இப்போ இது கான்ஸ்டன்டா முன்னாடி எழுதிட்டேனா, 3ன்றதை முன்னாடி கொண்டு வந்து எழுதிட்டேனா. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், முன்னாடி எழுதிடலாம். 1 இன்டூ 5/180 5/180
இன்டூ இது அப்படியே எழுதலாம் cos ஆஃப் pi by 180 இன்டூ எக்ஸ். கிளியரா?